உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த மாதிரி ஜாலியா ஊரை சுத்தணும், இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா? எனக்கும் தான். நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம தான் இனிமே அடிக்கடி இந்த மாதிரி சுத்த போறோமே. எப்படி சொல்ற? ஆமா, நீ தான் நாளைக்கு ஃபைனல்ல ஜெயிச்சு உங்க அப்பா கிட்ட நம்மளை பத்தி பேச போறல்ல, அவரும் நம்மளை ஏத்துப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சுத்தலாம். ஆமா கதிர், என் கனவு ஆசை எல்லாமே நாளைக்கு நிறைவேற போகுது. நீ கண்டிப்பா ஜெயிப்பதானா? நாளைக்கு நான் லாஸ்ட் மேட்ச் ஆடுறப்போ நீ அங்கேயே இருக்கணும். நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ எங்கேயும் போயிடக்கூடாது. நீதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். நீ இல்லனா என்னால ஒழுங்காவே விளையாட முடியாது. நான் அங்கேயே தான் இருப்பேன். நான் எங்க போறேன்? மேட்ச் முடியிற வரைக்கும் உன்னை விட்டு எங்கேயுமே நகர மாட்டேன். நீ விளையாடுறத நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நாளைக்கு நீ ஜெயிச்ச உடனே நான் என் மனசுல இருக்கிற காதல உங்ககிட்ட முதல் தடவையா சொல்ல போறேன் தானா. நீ ஜெயிச்ச உடனே நான் உனக்கு கொடுக்க போற பரிசே அதுதான். ஹலோ, கிளம்பிட்டோமாயா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம். போலாம் வா. பூனா, என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? நாளைக்கு போட்டியில ஜெயிச்சு ரகுராம் கிட்ட ஏதோ பேச போறாங்களா? அநேகமா தனா அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்ல போறான்னு நினைக்கிறேன். எனக்கும் அதாமா தோணுது. மேட்ச் முடியற வரைக்கும் நீ எங்கேயும் போகாத, நீ அங்கேயே இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு அவ கதிர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. ஓ, இதை நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே. அப்போ அந்த தனாவோட கவனத்தை போட்டியில இருந்து மாத்தணும்னா அதுக்கு கதிர் தான் ஒரே துருப்பு சீட்டு. என்னம்மா, என்ன பண்ண போற? நாளைக்கு அந்த கதிரை அடிக்கிற அடியில தனா கண்ல இருந்து கண்ணீர் வரணும். அந்த கதிர் மேட்சுக்கு போகவே கூடாது. அவ அங்க வரலனா தனாவால ஒழுங்கா விளையாட முடியாது. கண்டிப்பா தோத்துருவான். நல்ல ஐடியா தான். ஆனா எப்படி அவனை வரவிடாம தடுக்கிறது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.